நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இஷான், இந்த போட்டோ எங்க எடுத்த? ஆமா, இது அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இவ்வளவு அழகா இருக்காங்கல்ல? ஆமாமா. இதுல அவதான் அழகா இருக்கா. அப்பன்னா ஏன் எழுந்துட்ட? இல்ல சித்தி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அபர்ணாக்கா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. உட்காருமா. சுஹானா வந்துருவா, அவளை பாத்துட்டு கிளம்பு. ஆமா, சுகானா கூட உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஒரு நிமிஷம் இருங்கக்கா, நான் சுஹானாக்கு ஃபோன் பண்ணி. இல்ல வேண்டாம் இஷான், நான் வீட்டுக்கு போயே ஆகணும். அத்தையும் மாமாவும் ரொம்ப நேரமா வீட்டுல தனியா இருப்பாங்கல்ல. நான் நாளைக்கோ இல்ல நாளைக்கு மறுநாளோ வந்து சுகானாவை பாக்குறேன், சரியா? சரி, வா, நான் உன்னை டிராப் பண்றேன். இல்ல, நீங்க வேண்டாண்ணா. இலேஷ் என்ன வீட்டுல டிராப் பண்ணுவான். அண்ணன் மறுபடியும் அழ ஆரம்பிச்சிருவாரு. நான் கொண்டு போய் விடுறேனே. இஷான், நீயும் கிளம்பு. டோன்ட் வரி, இவனோட ஸ்கூட்டர்ல நாம போக வேண்டாம், இவனோட கார்ல போலாம். ஸ்கூட்டர்ல போனா இன்னைக்கு போய் சேர மாட்டோம். எழுந்துடுறா, எழுந்துரு. போலாம், வா. போயிட்டு வரேன் சித்தி. பார்த்து போயிட்டு வா. வரேன். நான் வாசல் வரைக்கும் வரேன். எடுத்துக்கங்க. அம்மா, இப்ப என் 2 கையிலயும் லட்டு இருக்கு. சாப்பிடு சாப்பிடு. நீங்க இந்த வீட்ல இருக்கதானே வந்திருக்கீங்க, நிதானமா சாப்பிடுங்க. வாய் ரொம்ப நீளமா இருக்கும் போல இருக்கே. நான் இங்க கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் மொத வேலையா இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்துறேன் பாரு. டாலி, நீ கிச்சனுக்கு போ, அங்க நிறைய வேலை இருக்கு. போ. சாப்பிடவா? சாப்பிடுப்பா, நீ சாப்பிடு. சுஹானா, நீ திரும்பி வந்துட்டியா? கமல் கிஷோர் என்கிட்ட என்ன சொன்னா, நீ ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே மாமியார் வீட்டுக்கு போயிடுவேன்னு சொன்னா. ஆண்டி, இந்த பொண்ணு யாரு? இவளாமா, இவ கமல் கிஷோரோட மூத்த பொண்ணு சுஹானா. இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 2 நாள் தங்கிட்டு போலான்னு பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கா. ஹலோ பேபி. சஞ்சு, அக்கா கல்யாணம் பேச வந்திருக்காங்க. கல்யாணமா? ஆமாமா, அதேதான். கல்யாணம்னா முதல்ல பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒருத்தர் பாத்துக்கணும்ல. ஓ, அப்ப நீங்க என்னோட லவ்லி சிஸ்டரை பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? அக்கா, இந்த லட்டு மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. இந்த மைண்ட் ப்ளோயிங் லட்டு எந்த ஆங்கிள் ஏன் சிஸ்டருக்கு மேட்ச் ஆகுது? இங்க பாரு சுஹானா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. நிச்சயமா நீங்க தான் இவங்கள வர சொல்லிருப்பீங்க இல்ல? ஏன்னா இந்த மாதிரி விசித்திரமான ஆளுங்களெல்லாம் நீங்க தானே கூட்டிட்டு வருவீங்க. நான் இந்த மாதிரி அம்மாஞ்சி எல்லாம் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். ரிஜெக்ட், பேத்தட்டிக். இத பாருமா, இவன் உங்க 2 பேருக்கும் நல்ல தம்பியா இருப்பான். அப்புறம் பொண்ணு வந்து நான் தான். அப்புறம்னா நான் இவங்களோட பையன். பொண்ணா? நீங்களா? அப்படின்னா
என்னாச்சு? ஏன் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சுஹானம்மா, முதல்ல இந்த தண்ணியை குடிங்க. இந்த கிளாஸ்லயா? யாக். நவ ஐம் ரியலி கன்ஃபியூஸ்ட். இந்த வீட்ல என்ன நடக்குது? அது வந்து சஞ்சனாவோட கல்யாண விஷயம் இல்லம்மா இது. இவங்க தான் குமாரி. இவங்கள நான் கமல் கிஷோருக்காக தேர்ந்தெடுத்திருக்கேன். வாட்? ராகுல் இப்ப இந்த வீட்ல இல்ல, அதனால உனக்கு டயத்தை பத்தி கவலை இல்ல. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இதான் நீ வீட்டுக்கு வர நேரமா? என்ன நீ ஏதோ லேட் ஆயிடுச்சு, ஸ்கூல்ல ஏதாவது வேலை இருந்திருக்கும். இன்னைக்கு மறுபடியும் உங்க ஸ்கூல்ல ஓபன் ஹவுஸ் எல்லாம் இல்லல? அதெல்லாம் இல்ல அத்தை. நான் இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். பாத்தீங்களா, ஸ்கூலுக்கு போறதெல்லாம் வெறும் ஒரு சாக்கு தான். உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு உங்க வீட்டு ஆளுங்க வர்றாங்க. அப்புறம் எதுக்காக இந்த நாடகம்லாம் உனக்கு? நீ இல்லாம நாங்கெல்லாம் இருக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்ற. இப்ப என்னாச்சு? ஆமா, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அம்மா, நான் சமையல் செஞ்சு வச்சுட்டு தானே போனேன். அதுக்கு ஆறி போன சாப்பாடு சாப்பிடணுமா? சாப்பாடு சுட வைக்கிறது ஒரு வேலை தானே. நான் ஒரு 5 நிமிஷத்துல சாப்பாடை சூடு பண்ணிடுறேன். மாமா, அது வரைக்கும் நீங்க பிஸ்கட் ஏதாவது சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் ஏற்கனவே அவருக்கு பிஸ்கட் எல்லாம் கொடுத்துட்டேன். பிஸ்கட் கொடுக்கறது அவ்வளவு கஷ்டமான வேலை இல்லை. மாமா, சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வாங்க. உனக்கு பிளேட் எடுத்து வச்சுக்கலையாமா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் மாமா. சாவடி பஜார்லயே சாப்பிட்டு வந்திருப்பா. நாம இங்க பசியோட இருக்கோம், அதை பத்தி அவளுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. நாள் பூரா இங்க அங்கன்னு சுத்துறதே வேலையா போச்சு. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு தானே வரா. ஸ்கூலுக்கு போறா, வந்து வீட்டு வேலை செய்யறா. ஸ்கூலுங்கிற பேச்சே எடுக்காதீங்க. அதனால தானே இன்னைக்கு என் பையன் இந்த வீட்டுல இல்ல. என்னைக்கு இவ வேலைக்கு போக ஆரம்பிச்சாலும் பாவம் என் பிள்ளை அப்படியே அமைதியாயிட்டான். ராத்திரி பகல் நீ எப்ப பார்த்தாலும் கண்டபடி அவனை பேசி மாமா, உங்களுக்கு மாத்திரை. கேட்டுக்கிட்டே இருக்க, பதில் சொல்லாம இருக்க. சாப்பாடு ஆறிட்டு இருக்கு. சாப்பாடு பெரிய சாப்பாடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் இவ்வளவு அமைதி நிலவுது? யார் இவங்கெல்லாம்? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க முதல்ல. வணக்கங்க. வணக்கங்க.
பப்பி கண்ணா வாடா, வந்து உங்க அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. என்னது அப்பா? ஹலோ அப்பா. அப்பா யார் இவங்க? வர கமல் கிஷோர், நீ வந்து முதல்ல உட்காரு, நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன். டாலி அக்கா, தொடப்பம், உருட்டு கட்ட, பிளேட்டு, கிளாஸ், வீட்ல என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. இந்த தொடப்பம் எதுக்காகமா? வீட்ல இருக்கிற குப்பைய வெளியேற்றதா. நீங்க 2 பேரும் இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? இப்போ நீங்க மட்டும் போகல, இந்த வீட்டின ஒரு வழி ஆக்கிடுவேன். மம்மி, டாடி, அக்காவை தடுங்க. அக்காவா? என்னங்க, நம்ம பொண்ணுகிட்ட நீங்க தான் சொல்லணும். ஏன் இப்படி பண்றா? நம்ம 2 பேரோட ஜாதகமும் பொருந்திடுச்சாமா. 10 பொருத்தம் இருக்குன்னு நமக்கு தான் ஜோசியர் சொல்லிட்டாரு. ஜாதகமா? மம்மி, ஓடிடலாம், வந்துருங்க. இப்போ கீழே உடைச்சது எல்லாத்தையும் உன் தலைமையில உடைக்க போறேன். லீவ், கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ். வெளிய போ. நீங்களா சொல்லக்கூடாதா? ஐ செட் லீவ். வெளிய போ. போ. என்னங்க? இங்க என்ன நடக்குது? யார் இவங்களை இங்க வர சொன்னது? அம்மா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு கல்யாணம் ஆகும்போது நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? அப்புறம் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் கூட மட்டும் உனக்கு உறவு இருக்காது, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லார் கூடவும் உறவு ஏற்படும். அதனால நீ அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லார் கூடவும் என்ன ஆனாலும் சேர்ந்து வாழணும். நீங்க அப்பா நீங்களா? உள்ள வாங்கப்பா. அபர்ணா வீட்டுக்கு போயிட்டா. ஆமா, நீ அவளை தடுக்கலையா? நான் தானப்பா அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன். பொண்ணா பிறந்தவளுக்கு வீடுன்னா அது அவளோட புகுந்த வீடா தான் இருக்கணும். எந்த உரிமையில அவளை தடுக்க சொல்றீங்கப்பா? அவ பாவம். நம்ம கலாச்சாரம் இருக்கே, அது ரொம்ப விசித்திரமானது. நாம நம்ம குழந்தைகளுக்கு அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கலாச்சாரத்தை கத்து கொடுக்கிறோம். ஆனா ஒரு கட்டத்துல அதுவே அவங்க வாழ்க்கையில தடையா மாறிடுது. ராகுலோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப தனிமையா இருக்காங்கப்பா. தனியா கஷ்டப்படுவாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாவது இருப்பாங்க. இந்த நேரத்துல நம்ம அபர்ணாவை விட யாருமா தனிமையா இருக்க முடியும்?
அப்புறம் இங்கிருந்து போயிட்டா. அவ இங்க திரும்பியும் வரமாட்டா. வருத்தமா தான் இருக்கு. எனக்காக இல்ல, அவளுக்காக சொல்றேன். ஒரு பக்கம் யோசிக்கும் போது ரொம்ப பெருமையாவும் இருக்கு. ஏன்னா நாம வளர்த்த பசங்க நம்மளை விட ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு யாருடைய ஆதரவும் தேவைப்படுறதில்ல. அவங்களால தீர்க்கமா ஒரு முடிவு எடுக்க முடியுது. அந்த முடிவு சரியாவும் இருக்கு. அழக்கூடாதுமா. உன்கிட்ட தான் சொல்றேன், அழாத. நீதான் இதை விட பெரிய பெரிய கஷ்டங்களை பார்த்துட்டியே. அப்பெல்லாம் நீ கொஞ்சம் கூட கண்ணீர் வடிச்சதே இல்லையே. நீயே இந்த மாதிரி அழுதேன்னா அப்புறம் உன்னுடைய இந்த கண்ணீர் அப்புறம் அவ பலவீனமாக்கிடும். ஏன்பா என் பொண்ணு தலையெழுத்தும் என் தலையெழுத்து மாதிரியே இருக்கு. ஏன் ஷைலஜா, எனக்கு அத பத்தி கொஞ்சம் கூட வருத்தல்ல. எனக்கு இப்போ ஆண்டவன் கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். நல்லவனை மட்டும் ஏன் தேர்ந்தெடுத்து சோதிக்கிறான்? ஆனா நீ கவலைப்படாத. நம்ம அப்புறம் எல்லாத்தையும் சமாளிச்சுப்பா. ஆமா, என்ன இருந்தாலும் அவ உன் பொண்ணு இல்லையா? ஷைலஜா வளர்த்த பொண்ணாச்சே அவ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, இது எல்லாத்துக்கும் காரணம் பாட்டி தான். இவங்க தான் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னேன். ஓ அப்படியா? நீ தான் அவளை ஃபோன் பண்ணி வர சொன்னியா? என்ன கூப்பிடாம நீங்க எங்க அக்காவுக்கு தெரியாமலையே அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க? இந்த உலகத்துல இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஆளுங்களா இருக்காங்களே. இங்க பாருமா, உன்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாம கமல் கிஷோருக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? அது கல்யாணம் முடிவாகிற வரைக்கும் உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு நான் நினைச்சேன், அவ்வளவுதான். ஏன் அப்படி பெரியமா? ஆரம்பத்துல ஏதாவது தடங்கள் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? நீங்க என்ன சொன்னீங்க? தடங்களா? நான் உங்களுக்கு தடங்களா இருக்கேனா? நான் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கேனா? ரியலி? இல்லம்மா, இல்ல. நீதான் இந்த வீட்டோட லக்ஷ்மியாச்சே. அது கமல் கிஷோரே இதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீ என்ன சொல்ல போற சொல்லு. என்ன? அது அப்பாவுக்கு கல்யாணத்துல சம்மதமா? ரியலி? That's amazing, Dad. Dad, where are you? கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. எவ்வளவு தைரியம் இருக்கணும் உங்களுக்கு? எங்க இருக்கீங்க? எங்க போறாரு தெரியல. மாயமா மறைஞ்சு போயிட்டாருமா. அப்படியா? பொழிஞ்சிட்டு இருக்கீங்களா? ஓகே டாட், பொழிஞ்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் என் முன்னாடி வந்து நீங்க நின்னுதானே ஆகணும். ஒரே வீட்ல தானே நாம இருக்கோம். டாட், டாட், ஐயோ, டாட் எங்க இருக்கீங்க? சுஹானா, பாருங்க பாட்டி, இன்னொரு தடவை இந்த வீட்ல இந்த மாதிரி அசிங்கமான வேலையெல்லாம் பண்ண பாத்தீங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. புரிஞ்சுதா? இங்க பாருமா செல்லோ, நான் வந்து உங்க அப்பாவோட நல்லதுக்காக தானமா இது எல்லாத்தையும் பண்றேன். அது வயசான காலத்துல ஒரு துணை தேவைதானேமா. இன்னும் அவனுக்கு வாழ்க்கை நிறைய இருக்குல்ல. தனியா எப்படிமா நீண்ட பயணத்துல அவனால போக முடியும்? அத நான் இப்படி பண்ணேன். ரியலி? ஓ டோலியக்கா, நீங்களும் தான் கிழவி ஆயிட்டீங்க. நீங்க எப்படி தனியா இருக்கீங்க? சுஹானா, நான் ஒரு பொம்பளைமா. பொம்பளைனா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? இந்த விஷயத்தை முதல்லயே நீங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இங்க வந்திருக்காது. எல்லாமே சுமூகமா முடிஞ்சிருக்கும். இங்க பாருமா, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பொம்பளை வந்து தனியா இருந்துக்கலாம், ஆனா ஒரு ஆம்பளைக்கு கடைசி காலத்துல ஒரு துணை கண்டிப்பா தேவையா இருக்குமா?
ஐயோ ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இது எனக்கெல்லாம் சுத்தமா தெரியாது. ஓகே, நீங்க என் டாடோட லைஃப்ல இன்னொரு பொம்பளைய என் மாம் இருந்த இடத்துல ஃபிட் பண்றத பத்தி யோசிக்கவே கூடாது. அண்ட் மிஸ்டர் கமல் கிஷோர் வாஜ்பாய், நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க மட்டும் இப்ப என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கல, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். டாட், ஓகே, நான் 3 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க வரல, அப்புறம் நீங்க கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு நான் இந்த வீட்டோட நிலைமையை மாத்திடுவேன். டிக் டிக் 1, டிக் டிக் 2, டாட் டாட், டிக் டிக் 3. சுஹானா, நான் இங்க தான் இருக்கேன். நான் இங்கேயே தான் இருக்கேன். இங்க பாருமா, நான் இங்க பாரு ப்ளீஸ். நீ உன் கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ. ஏன்னா உன் கோவத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அது எப்படிமா நீ, நான் என்னோட மனசுல உங்க அம்மாவோட இடத்த, ஏன் விதிஷாவோட இடத்த இன்னொருத்தருக்கு கொடுப்பேன்னு எப்படி நம்பலாம்? தப்புமா. நீ என்ன நம்பு ப்ளீஸ். உன்னோட கோவத்தை குறைச்சிக்க. நல்லா இழுத்து மூச்சு விடு. நான் சித்திக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். And listen to me. நான் 2வது கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. ஐயோ கமல் கிஷோர், நீ என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ சித்தி, நீ என்ன சொல்ற?